ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சிவராமனுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மா ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ணி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சரி தம்பி போதும்பா சாப்பிட்டதெல்லாம். நீ வந்து என்னை மரத்தில் வந்து கட்டி போடு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க. சிவராமா பார்த்துக்கப்பா, எப்படி இருந்தாலும் நாங்கள் யாரும் கைவிட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் எனக்கு தெரியும் நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னப்பா என்னை தவிர வேறு யாரும் பார்க்க வந்தாங்களா? இல்லை இல்லை, மாயாவையும் சீனியும் மாட்டி விட்டுறக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க. கடவுள் கைவிடுறாங்களோ இல்லையோ, மாயாவும் சீனுமும் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு தெள்ள தெளிவாக எனக்கு தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமன் ஒரு பக்கம் மாயாவும் சீனும் வந்து அந்த ஊர் பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று சீனு வந்து பாதியிலே வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. நீ மாட்டுக்கு வந்து ஊருக்கு போங்கிற அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் என்ன விசாரிப்ப? டேரெக்டாக வந்து கூப்பிட்டு நீங்கள் தானே இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் தம்பி நான் தான் பழி போட்டேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்கங்கிறியா? என்னடா நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க? காலேஜ் படித்து முடிச்சிருக்க, கல்யாணம் ஆக போது உனக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியுமா தெரியாதா உனக்கு? மாயா என்ன மாயா சொல்கிற? அப்போனா திட்டம் போட்டு வச்சிட்டியா? போட்டு வச்சுட்டேன், இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் ஏதோ ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா ரகசியத்தை கண்டுபிடிக்க போனால் இவன் என்ன ஷாப்பிங் போயிட்டுருக்கா? ஷாப்பிங்க்கு ரகசியத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மாயா வந்து ரகசியமாக ஒரு பொருள் வந்து வச்சுருக்காங்க. இது என்ன பொருள் ஏதுன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக வரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்ன கூட நீ நம்ப மாட்டியா? சரி இது என்ன பொருள் நான் காட்டணும். சரி இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏய் மைக்கு மாதிரி தெரியுது. ஆமாம் இது மைக்கு தான். அந்த அளவுக்கு உனக்கு தெரியுதா டப்பாங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா என்ன பண்ண போகிற? அவளை திசை திருப்ப போகிறோம். நீ சொன்ன மாதிரி அவள் வீட்டுக்கு டைரெக்டாக போய் நம்ம உழுக்குன்னு உலுக்கி கேள்வி கேட்டால் கூட அவள் எதுவுமே சொல்ல மாட்டாள். ஆனால் அவளை நம்ம கேள்வி கேட்கணும், அவளை திசை திருப்பணும், அவளை பாட்டப்பட வைக்கணும். இந்த விஷயம்லாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீ சேஃபாக இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், அவள் பாட்டப்படுவா. உண்மையான அந்த நபருக்கு வந்து ஃபோன் பண்ணுவா. அப்பன்னு பார்த்து இந்த மைக்கை வச்சா என்ன ஆகும்? சூப்பர் மாயா, பிச்சு உதறிட்ட. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இவ கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த கறந்துடலாம். இவ வெறும் வந்து ஒரு அம்பு தான். ஆனால் ஏவுனது யாருன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அவர் மேபி வந்தாருன்னு வச்சுக்கியேன், அவ்வளோதான். எங்கள் ரகுராமனையும் சிவராமனையும் அந்த அளவுக்கு பேரதிர்ச்சி ஆக்க வச்சுட்டாங்க. சிவராமன் வந்து ரொம்ப வந்து முன்கோவம் உள்ளவர் தான். இருந்தாலும் இப்படியா பண்ணுவாங்க? இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பொழுதே விடிஞ்சிரும், நாளைக்கு தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, வண்டி ஏற்றா சீக்கிரம்னு சொன்னோன்னே அவங்க ஏரியா பக்கம் வந்துடுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறத யாரும் பார்க்கக்கூடாது, போய் பார்த்தா அப்புறம் பிரச்சனையாயிடும்ல அப்படின்னு சொல்லி வண்டியை கொஞ்சம் தூரமாக வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க. பக்கத்தில் யாரும் இருக்காங்களா இல்லையா? முதல்ல சீனு நம்ம 2 பேரும் ஜன்னல் வழியாக அந்த பொம்பளை வீட்டில் இருக்காளான்னு பார்ப்போம்னு சொல்லி ஜன்னல் வழியாக வந்து அந்த பொம்பளை வீட்டில் இருக்காளா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வந்து அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு எங்கள் மாமா மேலேயே பழியை போட்டுட்டு இவன் என்ன இப்படி இருக்கா? வரக்கூடிய கோவத்துக்கு இவளை அடிக்கணும். அடித்தாலாம் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாளா? அவளை பாட்டப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீனுவும் அந்த இடத்துல மாயாவும் ரகசியமாக வந்து என்னென்ன உள்ளுக்குள்ளே போய் பண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் மாயா சொல்லிடுறாங்க. சூப்பர், இதில் பிசுறு தட்டாமல் நீ அவளை தசை திருப்பு, நான் எதை எங்கே வைக்கணுமோ அதை கரெக்டாக வச்சிட்றேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏய் நீ மாட்டுக்கும் அவள் கண்ணில் படுற மாதிரி இந்த மைக்கை வந்து வச்சிடாத. ஆமாண்டா, பிளான் போட தெரிஞ்ச எனக்கு மைக் எங்கே வைக்கணும்னு தெரியாதா? இருந்தாலும் உன்னோட புத்தி கூர்மையை நான் ரொம்பவே பாராட்டுறேன். இப்போ கிண்டல் பண்ணுற வேண்டிய நேரமா? வா உள்ள ஆக்ஷனில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கதை வந்து திறந்து தான் வச்சுருக்காங்க. லைட்டாக சாத்தி வச்சுருக்காங்க, தாப்பா போடல. சீனவும் மாயா மாதம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கதை வந்து தாப்பா போட்டுறாங்க. யார் நீங்கள்? தாப்பா போட்டது இப்போ மட்டும்தான் தெரியுமா? முன்னாடி தாப்பா போட்டதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு தொண்டையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் யார் முதல்ல? யாருன்னு சொன்னாதான் தெரியுமா? முதல்ல எங்கள் மாமா மேலே எதுக்கு பழி போட்ட? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உள்ளே வந்ததையும் பார்த்தோம். அதே மாதிரி நீயா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து உன்னை நீ சரி செஞ்சுக்கிட்டு வெளியில் வந்ததையும் நாங்கள் பார்த்தோம். உனக்கு இதுக்கு பின்னாடி செய்ய சொன்னது யார்? நீ ஆல்ரெடி கூலிக்காக தானே வேலை பார்த்த. இது எல்லா தகவலையும் தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கோன்னு பட்டப்பட வச்சுட்டாங்க அந்த இடத்துல சீனை. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன சீன் எது செய்யுதுன்னு தெரில. முகலில் வந்து வேர்த்து கொட்டிடுது. அப்போன்னு பார்த்து சரியான சந்தர்ப்பமாக பார்த்து நம்ம மாயா மைக் எடுத்து ஒரு இடத்துல வந்து ரகசியமாக வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. காரியம் முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு சொல்லி, ஏய் நீ எல்லாம் யார்? இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்க? நான் சத்தம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஏரியாக்காரங்களாம் வந்துடுவாங்க. சத்தம் போடு, நீ போட்டேன்னு வச்சுக்கேன், நாங்கள் நடந்ததெல்லாம் சொல்லுவோம். நாளைக்கு பஞ்சாயத்தில் ரகுராம் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க தெரியுமா? தப்பு செய்கிறவரை யாராக இருந்தாலும் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. பொண்ணாக இருந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீ பொய் சொல்ல மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாரும் உன் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீ பொய் சொல்லியிருக்கேங்கிற மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன்,
அப்புறம் சவுக்கடி தான் நினச்சி பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சிவராமன் கையால் எவ்வளோ மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாட்ட பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது சவுக்கடியா, அதுவும் 50 சவுக்கடியா, இப்போ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக இருக்காங்க. மாயா இதெல்லாம் பத்தாது, வில்லனுக்கு ஃபோன் அடித்து யார் தான் பண்ண வைக்கிறான்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும். மாயா ஆதாரம் இருக்குல்ல? ஆமாம் ஆதாரம்லாம் இருக்குது, நம்ப மாட்டு போகலாம், இவளுக்கு நாளைக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டப்பட வச்சுட்டாங்க. ஏய் என்ன ஆதாரம், என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னை காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரகசியமாக நம்ம சீனுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் சீனை சொன்னால் எதுவும் பாட்டப்பட்டுருவா இருந்தால் அவருக்கே சொல்லாமல் ரகசியமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான்லாம் எந்த தப்பும் பண்ணல, உண்மையாலே நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் பிரச்சனை இல்லை, இல்லைன்னு வச்சுக்கேன் ஒரு வேளை நம்மக்கிட்டேருந்து போட்டு வாங்க பார்த்தா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கிளம்புங்க, நீ தான் பயப்படுறியே. ஆமாம் நான் பயப்படுறேன், உங்ககிட்ட எந்த ஆதாரம் இருந்தாலும் நான் சொல்கிறத மட்டும்தான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் நம்புவாங்க, ஏன்னா அவங்க எல்லாரும் முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயா மாட்டுக்கும் வெளியில் போகிறாங்க. டேய் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவளை ஏவி விட்டான்ல அவனுக்கு கண்டிப்பாக ஃபோன் அடிப்பா, நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா செல்ஃபோன் அப்படியே காதில் வச்சு கேட்டுட்ருக்காங்க. அந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகி பக்கத்தில் ப்ளூடூத் டிவைஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது, அதுலேருந்து இவங்க செல்ஃபோனுக்கு கேட்குற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. ஏய் மைக்கு தானே வச்ச, இதெல்லாம் எப்போ வச்ச அப்படின்னு நம்ம சீனு கேட்குறாங்க. நான் சொல்லுவேன் உனக்கு ரொம்ப புரியாமல் இருக்கும், அதனால் தெரிஞ்சுக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று கேட்குறாங்க நம்ம சீனோ. அப்படியே ஆதாரம்லாம் நம்ம சப்மிட் பண்ண முடியாது, எல்லாமே வாக்கியம் மூலியமாக தானே இருக்குது, வாய் வழியாக சொல்கிற மாதிரி தானே இருக்குது, ரெக்கார்ட் மாதிரி எதுவுமே இல்லையே, அவ்வளோதானே, நீ உள்ளே பேசிகிட்டு இருந்தல்ல அது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேனே. என்னது வீடியோ எடுத்து வச்சிட்டியா, உங்ககிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல் இருக்குது. ஆமாம் அவள் பஞ்சாயத்தில் எப்படி இருந்தாலும் மாற்றி பேசினான்னு வச்சுக்கேன், இந்த வீடியோ அதை அதையும் காட்டிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாரும் நம்புவாங்கல்ல, அவங்க எல்லாரும் நடந்ததை பார்த்தா மட்டும்தான் நம்புவாங்க, இல்லாட்டி சிவராமன் தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்கன்னு. ஐயா இப்போ என்னமோ ஒரு தப்பு நடந்துருச்சு, என்னது இவன் கிட்டேருந்து ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் வருது, என்னடியா ஆச்சு, எனக்கு தான் ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்னை தேடி யாரோ 2 பேர் வந்தாங்க. என்னது யாரோ 2 பேர் வந்தாங்களா, யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் எனக்கு பயமாக இருக்கியா, ஆதாரம் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு பஞ்சாயத்தில் எனக்கு 50 சவுக்கடின்னு சொல்கிறாங்க, 50 சவுக்கடிலாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லிடுவேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ என்னடி இப்படி பண்ணி வச்சிட்ருக்க, யார் 2 பேராக இருக்கும், எல்லாரை பற்றி தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க, அவங்களோட சொந்தக்காரங்களாக தான் இருக்கும், சொந்தக்காரங்களாக இருக்குன்னா எப்படி இருந்தாலும் மாயா ஸ்மெல் பண்ணி வந்திருப்பாளோ, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சேச்சா மாயா வரலாம் வாய்ப்பு இல்லை, அந்த ஊர்க்காரங்க தான் யாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் உன்னை பார்க்குறதுக்கு வரேன்னு சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அப்பன்னு பார்த்தியா யாரோ ஒருத்தவங்க காரில் வராங்க, மகாலிங்கத்தை பார்ப்பாங்களா இல்லையான்னு